தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாரில் உங்களோட அட்ரஸை நீங்களே எப்படி தற்பொழுது அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஆதாரில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2024ஆம் ஆண்டில் தற்பொழுது ஆதாரில் உங்கள் அட்ரஸை எப்படி ஃப்ரீயாக அப்லோட் பண்ணுறது, ஆதார் கார்டில் எப்படி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் சேனல் ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆதாரோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வரணுங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி இதுக்குள்ளே வந்துடுங்க. இதில் வந்தவுடனே இந்த இடத்துல பாருங்கள் இங்கிலீஷ் வெல்கம் இருக்கும். ஸோ இங்கிலீஷில் கொடுத்தாலும் சரி, தமிழில் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு எந்த மொழி தேவையோ அந்த மொழியை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி அவங்களோட மெயின் பேஜில் போயிருப்பீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள், அப்டேட் ஆதார் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்டேட் ஆதார் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த பேஜில் வந்திருப்பீங்க. ரெக்வெஸ்ட் யூ ஃபார் அட்ரஸ் வேலிடேஷன் லெட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி செக் ஆதார் அட்ரஸ் ஸ்டேட்டஸ் இருக்கும். அதே மாதிரி அப்டேட் அட்ரஸ் இன் யுவர் ஆதார் அப்படின்னு ஒன்று இருக்கும். அடுத்து லிஸ்ட் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் ஆதார் என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 4 ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன், அதாவது உங்ககிட்ட வேலிட் அட்ரஸ் ப்ரூஃப் இல்லை அப்படின்னா ஆதாருக்கு நீங்களே டைரெக்டாக ஒரு லெட்டர் ரெக்வஸ்ட் பண்ணலாம். அந்த ரெக்வஸ்ட்டை யூஸ் பண்ணி உங்களோட அட்ரஸை நீங்கள் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்வஸ்ட் ஃபார் ஆதார் வேலிடேஷன் லெட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் மேனுவலாகவும் அப்லோட் பண்ணலாம். அதையும் நான் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போது நீங்கள் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் இன் சப்போர்ட் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு கிளிக் டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஆதாரை ஓடிபி மூலமாக லாகின் பண்ண சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ஆதார் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கோட் இருக்குது பாருங்கள். அது கேபிட்டலில் இருந்தால் கேபிட்டலில், ஸ்மாலில் இருந்தால் ஸ்மால்லையும் மாற்றி மாற்றி கொடுத்துக்கோங்க. ஸோ இதை கொடுத்துட்டு லாகின் வித் ஓடிபி கொடுங்க. இப்போ தற்பொழுது உங்களோட ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணுங்கள். ஸோ ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் பண்ண சொல்லுவாங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த பேஜில் வந்திருப்பீங்க. அதாவது கைட்லைன்ஸ் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சைஸ் வந்து 2 MBக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னும், ஜேபெக், பிஎன்ஜி, பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. ஆவணங்களை பதிவேற்றுவதற்கான வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதே இதை கொடுத்துருப்பாங்க. இப்போது கீழே பாருங்கள் அடையாள சான்று அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அடையாள சான்றை பொறுத்தளவுக்கு உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃபுக்காக இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதுக்கு நீங்கள் என்னென்ன அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மெடிக்ளைம் கார்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மெடிக்ளைம் கார்டு யூஸ் பண்ணலாம். டிசபிலிட்டி ஐடென்டிட்டி கார்டு, திவாங் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்லோட் பண்ணலாம். டிரைவிங் லைசன்ஸ் அப்லோட் பண்ணலாம். இந்தியன் பாஸ்போர்ட்டு, கிஷான் ஃபோட்டோ பாஸ்புக், விவசாயிகளோட கிஷான் ஃபோட்டோ பாஸ்புக் இருந்தால் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி ஜாப் ஐடென்டிட்டி கார்டு இருக்குது, 100 நாள் வேலைக்கான அடையாள அட்டை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களோட 10th 12th டிகிரி மார்க் ஷீட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா மேரேஜ் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்தவுட் ஃபோட்டோகிராஃபில் இருக்கக்கூடிய மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, அப்படி இல்லைனா கெஜெட்டட் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் நியூ நேம் அப்படி, அதாவது நேம் மாற்றிருந்தீங்கன்னா நியூ நேம் மாத்திரவங்களுக்கு கெசட்டில் பேர் கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணலாம். பேன் கார்டு யூஸ் பண்ணலாம், பாஸ்புக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் வழங்கக்கூடிய SC ST அல்லது OBC சர்டிஃபிகேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இ சேவை மையம் மூலமாக வழங்குறத. அதே மாதிரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் TC யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டோட சர்வீஸ் ஐடி கார்டு, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ உங்ககிட்ட எந்த ஐடி ப்ரூஃப் இருக்கோ அந்த ஐடி ப்ரூஃபை கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் டிரைவிங் லைசன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். டிரைவிங் லைசன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேரும் ஃபோட்டோகிராஃபும் கண்டிப்பாக தெரிகிற மாதிரி இருக்கணும். லைசன்ஸ் வந்து வேலிடாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியான லைசன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு சரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட லைசன்ஸ் இல்லை, பேன் கார்டு இருக்குது அப்படின்னா அதே மாதிரி தான். பேன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா நேமும் ஃபோட்டோகிராஃபும் தெரியணும். அதே மாதிரி நல்லா எலிஜிபிளான டாக்குமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நிறைய பேர்கிட்ட இது ரெண்டுமே இல்லைங்க, என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்
மார்க் ஷீட் தான் இருக்குது அப்படின்னா, ஸோ மார்க் ஷீட்னு கொடுத்துட்டிங்கன்னா மார்க் ஷீட்லேயும் உங்கள் ஃபோட்டோவும் நேமும் கரெக்டாக இருக்கணும். ஆதாரில் இருக்கிற உங்கள் நேமும் மார்க் ஷீட்டில் இருக்கிற உங்கள் நேமும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விவரங்களை சரிபார்த்து ஆவணத்தை பதிவேற்றவும் அப்படின்னு இருக்கும். இதை பதிவேற்றத்தை தொடருங்கள் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு எந்த டாக்குமெண்ட்டோ அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி 100% அப்லோட் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களோட அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல அதோட சின்ன தம்பனையில் இருக்கும், அது கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போது முகவரி சான்று POA, அதாவது பர்டிகுலர்ஸ் ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸை நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ இதை அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கீழே இருக்கிறது பாருங்கள், இதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் நம்ம வைக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அலாட்மெண்ட் ஆஃப் அகாமடேஷன் லெட்டர், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வீடு அலாட் ஆகிடுச்சுன்னா அந்த லெட்டர் வைக்கலாம். பேங்க் அக்கௌண்ட்டு இல்லை கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் வைக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டேட்மெண்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிசபிலிட்டி ஐடி கார்டு, திவாங் ஐடி கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்லோட் பண்ணலாம். இல்லைனா கேஸ் கனெக்ஷன் பில் இருக்கு இல்லையா, அந்த பில்லை வச்சு கூட நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணலாம். பட் அதுவுமே மினிமம் 3 மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற பில்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், எலக்ட்ரிசிட்டி பில் இருக்கு இல்லையா, எலக்ட்ரிசிட்டி பில்லை வச்சு கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதுவும் 3 மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பில்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 மந்த்ஸ் ஓல்டராக இருந்துச்சுன்னா அந்த பில்லை வச்சு நீங்கள் மாற்ற முடியாது. அதே மாதிரி இந்தியன் பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா அதை மாற்றலாம். அதே மாதிரியே உங்களோட 100 நாள் ஐடி கார்டு, மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, இல்லை ஏதாவது பேங்க்கோட பாஸ்புக்கு, இல்லை ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிசிப்ட்டு, ரேஷன் கார்டு அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி SC ST OBCயோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சர்டிஃபிகேட்டை வச்சும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி இந்த அட்ரஸ்லாம் நீங்கள் தங்கியிருக்கீங்கன்னு உங்கள் ஏரியாவில் இருக்க கவுன்சிலர்கிட்ட ஒரு சைன் வாங்கிட்டு வந்தோ, இல்லை MLA MP முனிசிபல் கவுன்சிலர் யார்ட்டையாவது ஒருத்தவங்க சைன் வாங்கிட்டு வந்து அந்த லெட்டரை வச்சும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்டையும் யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வாட்டர் பில் வைக்கலாம், ஓட்டர் ஐடென்டி கார்டு வைக்கலாம். ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று வச்சு கூட நீங்கள் இந்த அட்ரஸ் சேஞ்சுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துட்டு வியூ டீட்டெயில்ஸ் அண்டு அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அதிலேயே கொடுத்துருக்காங்க, த டாக்குமெண்ட்ஸ் ஃபார் இஸ் அட்ரஸ் ப்ரூஃப், அது வந்து உங்கள் பேரில் இருக்கணும். டாக்குமெண்ட் வந்து உங்களோட ஒய்ஃப் பேர்லேயோ கார்டியன் பேர்லேயோ பேரண்ட்ஸ் பேர்லேயோ இருந்துச்சு அப்படின்னா அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நான் செக் பண்ணிவிட்டு கண்டினியூ டு அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ 2 MB இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிடும். ஸோ இப்போது டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ப்ராப்பராக அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் டெமோக்ராட்டிக் டீட்டெயில்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் எக்ஸாக்ட்லி மேட்சஸ் வித் யுவர் ஆதார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் எந்த ஒரு ப்ரூஃப் அப்லோட் பண்ணாலும் ஆதாரில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அதுலேயும் இருக்கணும், ஃபோட்டோவும் ஓரளவுக்கு அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஃபோட்டோ இல்லாத டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிங்கன்னா நேம் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், இப்போ நீங்கள் இந்த பேஜில் வந்திருப்பீங்க. டியர் ரெசிடென்ட், த சர்வீசஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டில் 14/9/2024 கொடுத்துருப்பாங்க. இப்போது சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், உங்களோட டிரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. உங்களோட டாக்குமெண்ட் அப்டேட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க. இப்போ டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கும், ஜஸ்ட் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் இதை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்லிப்பு வந்து உங்களுக்கு தேவை. நாளைக்கு ஏதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்டேட் பார்க்குறப்ப ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லிப் உங்களுக்கு அவசியமாக தேவைப்படும். ஸோ அதனால் இந்த ஸ்லிப்பை நீங்கள் மேண்டட்டரியாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு நீங்கள் ஸ்டேட்டஸும் இப்போயே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு கோ டு டேஷ்போர்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த டேஷ்போர்டுக்கு வந்திருப்பீங்க. இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள், இந்த இடத்துல ரெக்வெஸ்ட் அப்படின்னு இருக்கும். அந்த ரெக்வெஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ரெக்வெஸ்ட் வந்து டன் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போது ரீசெண்டாக நம்ம ஆதார் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குது. இதில் பாருங்கள், டிராஃப்ட் ஸ்டேஜ் முடிஞ்சு, பேமெண்ட் ஸ்டேஜ் முடிஞ்சு, வெரிஃபிகேஷன் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வேலிடேஷன் ஆகும். வேலிடேஷன் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கம்ப்ளீட்டட்னு இந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்களோட அப்டேட் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எப்போ வேணால் இந்த அக்னாலஜ்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ஆதார் கார்டில் நீங்கள் அட்ரஸை அப்டேட் பண்ணணும். இதை அப்டேட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஏதாவது இடத்துல சந்தேகங்கள் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க.
மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.